வணக்கம் மக்களே. எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில்? என்ன பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டு ஒன்றும் அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. வெறும் 50 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. 50 பாயிண்ட் நெகட்டிவில் முடிச்சிருக்கான். அதுதான் காலையில் சொன்ன மாதிரியே ஒன்றும் மூவ்மெண்ட் கிடைக்கல. ஒரு ஸ்டஃப் இருந்தால் தான் இனிமேல் மூவ் ஆகும். ஸோ ஹை பாயிண்ட் ஆஃப் த டேக்கு போகிறான். பட் ஆனால் அவனால் அங்கே நிலச்சி நிற்க முடியல. ஒரு க்ளோசிங் வரணும். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு க்ளோசிங் 25 355க்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்துச்சுன்னா தான் அடுத்த ஒரு ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா பிரேக் அவுட் ஆகி ரிவர்சல் இல்லை, சாரி, ஃபால் பேக் ஆகிருக்கு. ஒரு 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 1000 பாயிண்ட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் என்ன நடக்குதுன்னா, இவனை பாருங்களேன், நல்லா ஒரு 1000 பாயிண்ட் ஏறி இருக்கான். 24,000 25,000 வரைக்கும் நல்லா ஏறிட்டான். அதுக்கு வந்து ஒரு ஃபால் பேக் நடக்கணும், புல் பேக்குன்னுவாங்க. ஸோ அது ஒரு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ, ஒரு புல் பேக் நடந்துச்சுன்னா நல்ல ஒரு ஸ்டஃப் இருந்து திரும்பி ஏறும். ஸோ இப்போதைக்கு அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை. காலையில் சொன்ன மாதிரி சும்மா ஒரு சைட்வேஸில் போயிட்டு தான் அப்புறம் தான் ஏறுவோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோட நிலமை. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் காலையில் ட்ரா பண்ணியிருந்தது. ஸோ ஒரு சைடு வேஸில், ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். இப்போ ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டை முடிச்சுட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கான். இந்த சேர்னட் பேட்டர்ன்லேயே தான் போயிட்டுருக்கான். ஸோ உங்களுக்கு அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலில் என்னைக்கு பிரேக் பண்ணுறானோ அடுத்த ரேலிக்கு ரெடி ஆயிடுவான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கிட்ட இருக்கான், 51,667. ஸோ இதை கிராஸ் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். திரும்பி ஒரு ஃபால் பேக் ஆகிட்டு நமக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி போவான். அதுதான் என்னுடைய திங்கிங். பார்க்கலாம் எப்படி போகிறான்னு. பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆல் டைம் ஹை. ஸோ அனதர் ஒரு 51,000 இன்னும் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பிடிக்கலாம். ஓகேங்களா? அது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்துடலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஒரு நிஃப்டி பேங்க்கோட ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா தான் பேங்க் நிஃப்டி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இவன் என்ன ட்ரை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய டைம் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணுறான். பட் ஆனால் அவனால் ஒரு சாலிடாக பிரேக் பண்ண முடியல. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்ல பை ரேஞ்சு. இங்கே எத்தனை டைம் பை ரேஞ்ச் நடந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே வந்தோன்னே சப்போர்ட் எடுத்து 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 மேலே ஏறணும். ஸோ இங்கே வந்து நிறைய பல்க் பையிங் ஹேப்பனிங் நடக்குது இங்கே. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். லைக் எவ்வளோ பைலப் பண்ண முடியுமோ பண்ணலாம். அது பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் கெப்பாசிட்டி. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மட்டும்தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பேசிக் ஃபண்டா. ஸோ இவன் இந்த எப்போ 1650 கிராஸ் பண்ணுறானோ அழகாக எடுத்து ரிவர்சலுக்கு ஃபால் பேக் ஆகிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுதான் ஸ்டஃப்பு வேணுங்க. இன்னும் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு பெரிய நியூஸ் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எதுவுமே அவனுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதே இல்லை. ஒரு நியூஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. ஸோ அவனுக்கு உண்டான நியூஸ் வரணும். ரொம்ப நாளாக பாருங்களேன், எவ்வளோ வருஷமாக மந்த்லி சேட் போடுறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கான். இது மந்த்லி சேட்டு. அதனால் இதுக்குள்ளேயே தான் ஓடிட்டுருக்கான். இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வரும்போது அலர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பை பண்ண முடியுமோ பை பண்ணலாம், செல் பண்ண முடியுமோ செல் பண்ணலாம். எகெயின் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க, இது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நானும் ஒன்றும் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, செபி ரிஜிஸ்டர்ட்லாம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஐசிஐசிஐ ஒரு நல்ல பேட்டர்னில் இருக்காங்க. அதையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது டெய்லி சேட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக போகிறான் பாருங்கள். ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இந்த மாதிரி இது வந்து நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கான். அழகாக எத்தனை டைம் சப்போர்ட் கொடுத்து 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 புல் பேக் கொடுத்து கொடுத்து போகிறான். இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துலலாம் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக்கு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து திரும்பி நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கான். அது எங்கே பாருங்கள், இது வந்து வீக்லி சேட் போடுறேன் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கான் பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ அழகாக ஒரு பேட்டர்னை பிடிச்சி 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 போயிட்டுருக்கான். இந்த இடத்துலலாம் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் என்ட்ரிலாம். ஸோ பார்க்கலாம், எங்கேயும் போயிடாது. ஸ்டாக் மார்க்கெட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போ 1250 பிரேக் பண்ணுறானோ அப்போ ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்க பார்க்கலாம். சரி, ரிலையன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ரிலையன்ஸும் நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணும், ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. ரிலையன்ஸ் 50 அதுதாங்க. இப்போ ரிமூவ் பண்ணுற ட்ராயிங்ஸு. இவனும் அதே குண்டு சட்டியில் தான் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கான். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா? இங்கே தான் ஓட்டிகிட்டு இருக்கான். இதுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்து பிரேக் அவுட் பண்ணான். பட் ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டு. பட் ஆனா அத நிலைச்சு நிக்க முடியல. ஒரு ஸ்டஃப் இருந்தா தான் நிலைச்சு நிக்கும். அதனால என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. திரும்பியும் வந்துட்டு இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்ல இருக்கான். இப்போ இந்த சப்போர்ட் நல்ல சாலிடா ஒரு ஓப்பனிங் க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். எடுத்து போனா அடுத்த லெவலுக்கு போவான். ஸோ நல்லா இருக்கு. பட் ஆனா இன்னும் ஒரு கொஞ்சம் நியூஸ் தேவைப்படுது ஸ்டாக்குக்கு. ஒரு புஷ் தேவை. அப்பதான் இந்த ஸ்டாக்கெல்லாம் நகரும். இல்லைன்னா இப்போதைக்கு நகராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. அகெயின் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இல்லை. ஸோ ஸ்டாக் அட்வைசரோ நான் எதுவும் ஸ்டாக் அட்வைஸ் பண்ணல. இது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ யுவர் டியூ டெலிஜென்ஸ். நீங்கள் பார்த்து என்ன கற்றுக்கிட்டு ஃபினான்ஷியல் அட்வைசரோ யாருக்கிட்டேயோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிவிட்டு பை பண்ணுறீங்களோ செல் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் லாஸ்க்கு நான் பொறுப்பாக முடியாது. ஸோ ப்ளீஸ் பி அட்வைஸ்ட் ஆன் தட். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம் ஒரு வீடியோவோட. தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக் அனலைஸ் பண்ணணுன்னா போடுங்க. நான் அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.